தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கரூரில் 40 பேர் பலியான சம்பவத்தில் மாவட்ட ஆட்சியர் எஸ்பியை இதுவரை முதலமைச்சர் சஸ்பெண்ட் செய்யாதது ஏன் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல் கூறிய அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றாமல் ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத குறுகலான இடத்தில் விஜய் பிரச்சாரம் செய்ய போலீசார் அனுமதி கொடுத்தது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர் அந்த கூட்டத்திற்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். விஜயின் பிரச்சார வடிவமைப்பில் கோளாறு இருப்பதாக கூறிய அவர் சனிக்கிழமைகளில் பிரச்சாரம் செய்தால் பெண்கள், குழந்தைகள் கூட்டம் கூட்டமாக வரத்தான் செய்வார்கள் என்றும் பிரச்சார பயண திட்டத்தை விஜய்தான் மாற்றியமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஒரு நபர் ஆணையத்தின் மீது தனக்கு நம்பிக்கை இல்லை என்றும் கரூர் துயர சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார். 40 பேர் பலியானதற்கு விஜய்தான் காரணம் என்பதை ஏற்க முடியாது என கூறிய அண்ணாமலை கடந்த ஆண்டு சென்னையில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பங்கேற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி அரசுக்கு கூட்டத்தையும் சட்டம் ஒழுங்கையும் கட்டுப்படுத்த தெரியவில்லை என்று விமர்சித்தார். கரூர் தாவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து கரூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி யாரையும் நான் குற்றம் சாட்ட விரும்பவில்லை என்று கூறினார். மக்களை சந்திப்பது அனைத்து தலைவர்களுக்கும் இருக்கும் உரிமை என்றும் அதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி கூறினார். அதே சமயம் தொண்டர்களை கட்டுப்படுத்துவது கட்சி தலைவர்களின் பொறுப்பு என கூறிய துணை முதலமைச்சர் உதயநிதி இனிமேலும் இதுபோன்ற விபத்துகள் நடக்கக்கூடாது என்றார். தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக உரிய விதிமுறைகளை பின்பற்றவில்லை என தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் தாவேக தலைவர் விஜய் மேற்கொள்ளும் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க கோரி கரூர் கூட்ட நெரிசலில் காயமடைந்த கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு அவசர வழக்காக விசாரணைக்கு ஏற்கப்பட்ட போதும் செப்டம்பர் 28ஆம் தேதி விசாரணைக்கு வரவில்லை. இவ்வழக்கில் இடையீட்டு மனுவாக தாக்கல் செய்ய உள்ளதால் நீதிபதி சதீஷ்குமார் தான் விசாரிக்க முடியும் என உயர்நீதிமன்ற பதிவுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கரூர் துயர சம்பவத்தை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணியிடம் தாவேக தரப்பில் முறையிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தாவேக கோரியுள்ளது. தாவேக சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி இல்லத்தில் இன்று முறையீடு செய்யப்பட்டது. சிசிடிவி ஆதாரங்களை பாதுகாக்க உத்தரவிட வேண்டும், உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. வக்கீல் அறிவழகன் தலைமையிலான தாவேக குழுவினர் இந்த முறையீட்டை தாக்கல் செய்தனர். இந்த முறையீடு நாளை 29ஆம் தேதி மதுரை அமர்வில் மதியம் 2:15 மணிக்கு விசாரிக்கப்பட உள்ளது. பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் அரசியல் ஆளுமை தாவேக தலைவர் விஜய்க்கு இல்லை என கார்த்தி சிதம்பரம் எம்பி விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக பேட்டியளித்தார். அப்போது விஜய்க்கு மக்களிடம் ஆதரவு இருக்கிறதா என்பதில் சந்தேகம் இல்லை எனவும் ஆனால் ஆளுமைதான் இல்லை எனவும் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களை நேரில் காணாமல் வெறும் எக்ஸ் தளத்தில் விஜய் பதிவிட்டதை வைத்தே அதனை தெரிந்து கொள்ளலாம் எனவும் கார்த்தி சிதம்பரம் குறிப்பிட்டார்.
கூட்டத்தை நடத்தியவர்கள் கவனக்குறைவுடன் செயல்பட்டதாகவும் பெரும் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் நிர்வாகத்திறன் தாவேகாவுக்கு இல்லை எனவும் கார்த்தி சிதம்பரம் எம்பி தெரிவித்தார். தாவேகாவுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் இல்லாத குறைபாடுகளே விபத்துக்கு காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஈரோடு மாவட்டத்தில் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு தாவேக தலைவர் விஜயின் பரப்புரைக்கு சென்ற இளைஞர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் அகிலா என்பவரை காதல் திருமணம் செய்த நிலையில் 2 குழந்தைகள் உள்ளனர். கரூரில் உள்ள உணவகத்தில் சமையல் மாஸ்டராக பணியாற்றி வந்த அவர் பணியை முடித்துவிட்டு வெங்கமேடு திரும்பிக் கொண்டிருந்தார். அருகில் இருந்தவர்கள் கரூரில் விஜயை காணச் செல்வதாக கூறவே பேருந்தில் இருந்து இறங்கி தாவேக கூட்டத்துக்கு தனது நண்பர்களுடன் அவர் சென்றார். தொடர்ந்து அங்கு நடந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிக்கி சதீஷ்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சடலமாக திரும்பிய அவரது குடும்பத்தினர் வேதனை தெரிவிக்கின்றனர். திருப்பூரில் பெற்றோரை இழந்து பொருளாதார நெருக்கடியை கடந்து சொந்த கடை நடத்தி வந்த நபர் தாவேக கூட்டத்தில் உயிரிழந்த நிலையில் தந்தையின்றி 2 குழந்தைகள் தவிக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. சீதாபாளையத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்த நிலையில் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தி சொந்த உழைப்பால் வெள்ளக்கோவில் பகுதியில் மொபைல் கடை நடத்தி வந்தார். நிவேதிதா என்பவரை காதல் திருமணம் செய்த நிலையில் 1 மகன் மற்றும் 1 மகளுடன் வாழ்ந்து வந்தார். சிறு வயதில் இருந்தே விஜய் ரசிகரான அவர் தாவேக கட்சியில் உறுப்பினராக இணைந்ததை அடுத்து விஜயை காண கரூர் சென்றார். தொடர்ந்து கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்து சடலமாக மணிகண்டன் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார். தொடர்ந்து 2 குழந்தைகளும் தந்தையை இழந்து கண்ணீர் விட்ட நிலையில் மணிகண்டனின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவு கழிவறையில் ஆண் சடலம் கிடந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விஷமருந்திய 50 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் தூக்கில் தொங்கிய நிலையில் அவரது உடல் கழிவறையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஆண் சடலம் குறித்து விசாரித்த போது மருத்துவர்கள் அலட்சியமாக பதில் அளித்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டை தமிழ் மாணவர் மன்ற இளைஞர்கள் முற்றுகையிட முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூரில் விஜய் நடத்திய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 9 குழந்தைகள் உட்பட 40 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தொடர்ந்து கரூரில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு தனி விமானம் மூலம் விஜய் சென்னை திரும்பினார். இதனிடையே சென்னை பனையூரில் உள்ள விஜய் வீடு முன்பாக தமிழ் மாணவ மன்றத்தினர் திடீரென ஒன்று திரண்டனர். கொலையாளிகள் கேரவனுக்குள் இருந்து வெளியேறி குழந்தைகளின் உயிர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி திருப்பி அனுப்பினர். கரூர் சம்பவ எதிரொலி தொடர்பாக இபிஎஸ் அன்புமணியின் பிரச்சார நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. கரூரில் விஜய் பங்கேற்ற நிகழ்ச்சியின் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிக்கி 40 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதன் காரணமாக செப்டம்பர் 27, 28ஆம் தேதிகளில் அரசு நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டன. இந்நிலையில் செப்டம்பர் 29, 30 மற்றும் அக்டோபர் 4ஆம் தேதிகளில் தருமபுரி, நாமக்கல் மாவட்டங்களில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளவிருந்த பிரச்சாரம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று கரூரில் பாமக சார்பில் நடைபெற இருந்த தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பரப்புரை கூட்டம் நடைபெறும் தேதி பின்னர் வெளியிடப்படும் என அன்புமணி ராமதாஸ் அறிவித்துள்ளார்.
கரூர் நெரிசலில் பலியானோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். கரூரில் நேற்று இரவு விஜய் கூட்டத்தில் நேரிட்ட நெரிசலில் 40 பேர் பலியாகினர். மேலும் பலர் காயமடைந்தனர். இச்சம்பவத்தில் பலியானோருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் அளிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கரூர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக தவேக தலைவர் விஜய் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. புஷ்பா 2 திரைப்பட ரிலீஸின் போது திரையரங்கில் நேரிட்ட கூட்ட நெரிசலில் பெண் ஒருவர் இறந்தது தொடர்பாக தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார். அதை சுட்டிக்காட்டியும் விஜய் கூட்டத்தில் ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் அவரே பொறுப்பு என உயர்நீதிமன்றம் கூறிய தகவலை சுட்டிக்காட்டியும் விஜய் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக பரபரப்பு தகவல் பரவி வருகிறது. திட்டமிட்டபடி சரியான நேரத்தில் தவேக தலைவர் விஜய் அங்கு வந்திருந்தால் இந்த துயரம் நிகழ்ந்திருக்காது என சம்பவத்தை நேரில் பார்த்தவர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். கரூரில் விஜய் பிரச்சாரத்தை முன்னிட்டு காலை 11 மணியில் இருந்து குவிந்து தொண்டர்கள் தலைவரை பார்க்கும் ஆர்வத்தில் சாப்பிடாமல் ஆட்டம் பாட்டம் என அங்கேயே நின்றதால் அவர்கள் சோர்வடைந்தனர். திட்டமிட்டபடி மதியமே விஜய் அங்கு வந்திருந்தால் இப்படிப்பட்ட சம்பவம் நிகழ்ந்திருக்காது என்றும் 5 மணி நேரம் ஒரே இடத்தில் நின்ற மாணவர்கள், பெண்கள், குழந்தைகளுடன் வந்தவர்கள் கடும் வெயில் காரணமாக சோர்வடைந்தனர். பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி வழங்கும் போதே குழந்தைகள், பெண்களை அனுமதிக்க வேண்டாம் என அரசு அறிவித்தும் திட்டமிடலுடன் சரியான முறைப்படி தொண்டர்களுக்கு சரியான அறிவுரைகளை தவேகவினர் வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டிய அவர், போலீசார் பாதுகாப்பு வழங்கியதில் எந்த குறையும் சொல்ல முடியாது என்று தெரிவித்தார். இதற்கு முன்னர் மாற்றுக் கட்சியினரோ ஆளுங்கட்சியினரோ கூட்டம் நடத்திய போது உரிய முறையில் திட்டமிட்டு பாதுகாப்புடன் கூட்டம் நடத்தி உள்ளனர் என்றும், ஆனால் பிஞ்சு குழந்தைகள், பெண்கள் என 40 பேர் உயிரிழப்புக்கு அங்கு விஜய் காலதாமதமாக வந்ததே காரணம் என்றும் நேரில் பார்த்தவர் குற்றம் சாட்டினார். இனி இதுபோன்ற துயர சம்பவம் நிகழாமல் கட்சித் தலைவர்கள் சரியான திட்டமிடலுடன் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்ததற்கு பாதுகாப்பு குறைபாடே காரணம் என 13 வயது மகனை பறிகொடுத்த தாய் தெரிவித்துள்ளார். விஜயை பார்க்க அவ்வளவு பேர் திரண்ட அந்த இடத்தில் போலீசார் பாதுகாப்பு வழங்காதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். நாங்கள் நின்ற இடத்தில் 50 பேர் மீது 50 பேர் கீழே விழுந்து கிடந்ததாகவும் அந்த இடத்தில் போலீசாரே இல்லை என்றும் கூறிய அவர், நாங்கள் ஒவ்வொருவரும் குடும்பத்தில் ஒருவரை இழந்து தவிப்பதாகவும் போலீசார் பாதுகாப்பு தராதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். விஜய் சார் மேல நாங்கள் எந்த குறையும் சொல்ல விரும்பவில்லை என்றும், போதுமான அளவு போலீசாரை அங்கு பணியில் ஈடுபடுத்தாததே இந்த துயரத்திற்கு காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். கருட சேவையையொட்டி ஸ்ரீவில்லிபுத்தூரில் சூடி கொடுத்த சுடற்கொடியாளுக்கு சூட்டப்பட்ட மலர் மாலைகள் திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. பிரம்மோற்சவத்தை ஒட்டி திருமலையில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு, மோகினி அலங்கார புறப்பாடு நடைபெற உள்ளது. இந்நிலையில் கருட வாகன புறப்பாட்டின் போது உற்சவருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தாயாருக்கு சூடிய மலர் மாலை திருப்பதிக்கு கொண்டு வரப்பட்டு அணிவிப்பது வழக்கம். இதனையடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தாயாருக்கு சூடி களையப்பட்ட மலர் ஜடை, மாலைகள், இலைகளால் செய்யப்பட்ட பச்சை கிளிகள் திருப்பதிக்கு கொண்டு வரப்பட்டன. சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகு ஏழுமலையானுக்கு அவை சமர்ப்பிக்கப்பட்டன. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ஈரோட்டைச் சேர்ந்த ரேவதி சதீஷ்குமார் குடும்பத்தினரை அமைச்சர் சு முத்துசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கரூரில் தவேக தலைவர் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்தனர். இதில் ஈரோடு மாவட்டம் பொடுமுடியைச் சேர்ந்த ரேவதி சதீஷ்குமார் தம்பதியும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனையடுத்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் முத்துசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 50,000 ரூபாய் நிதி உதவியும் வழங்கினார்.